ஆண்டவராகிய தேவன் நல்ல மெய்ப்பராக வெளிப்பட்டு நல்ல மேய்ச்சலில் உங்களை கொண்டு போய் நிறுத்துவார். நீங்கள் செழித்து வளருவீர்கள். எரேமியா 31:10. நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தூரத்தில் உள்ள தீவுகளில் அறிவித்து இஸ்ரவேலை சிதறடித்தவர் அதை சேர்த்து கொண்டு ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக அதை காப்பார் என்று சொல்லுங்கள். அன்புக்குரியவர்களே, நாம் மந்தை நம்முடைய மேய்ப்பன் இயேசு கிறிஸ்துவாயிருக்கிறார். நல்ல மேய்ப்பனாயிருந்து ஆடுகளுக்காக ஜீவனை கொடுத்து நம்மை கிரயத்துக்கு வாங்கியிருக்கிறார். நமக்காக நிச்சயமாய் யாவையும் செய்து முடிப்பார். நீங்கள் காக்கப்படுவீர்கள். கொழுத்த ஆடுகளைப் போல செழிப்பாய் வளருவீர்கள். நல்ல மேய்ச்சலில் நடத்தப்படுவீர்கள். நல்ல தண்ணீரை பருக ஆண்டவர் உங்களுக்கு நல்ல நீரோடையை காண்பித்து தருவார். ஆடுகள் மேல் அக்கறை உள்ள மேய்ப்பனாக நம்முடைய மேய்ப்பன் இருக்கிறதுனால உங்க மேல ரொம்ப அக்கறையா இருக்கிறார். எந்த மிருகமும் உங்களை தாக்க கூடாது, எந்த திருடனும் உங்களை திருடி கொண்டு போக கூடாது என்று மிகுந்த ஆழமான கரிசனையோடு நம்மை சுற்றி வேலியடைத்து நம்மை பாதுகாக்கிறார். இப்படிப்பட்ட நல்ல மேய்ப்பனுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். அன்புக்குரியவர்களே, இந்த நாள் வரை ஒருவேளை அந்த மேய்ப்பனுக்குள் நீங்கள் இல்லாவிட்டால், அந்த மேய்ப்பனுடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்காவிட்டால், இன்றைக்காயிலும் அந்த மேய்ப்பனுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்து அவர் சொல்கிற வார்த்தைக்கு செவி கொடுத்து பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு மேய்ப்பராய் இருந்து எந்த குறைவும் இல்லாமல் உங்களை நிறைவாக புல்லுள்ள இடங்களிலே அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே அவர் மகிழ்ச்சியாக உங்களை நடத்தி உங்களை வாழ வைப்பார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஜெபிப்போமா? எங்கள் பரலோகத்தின் பிதாவே, நல்ல மேய்ப்பனாய் வெளிப்பட்டு ஆடுகளை நேசிக்கிறவரே, இப்பொழுதும் உமக்குள் கடந்து வரும்படி அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற, அல்லாவிட்டால் உம்மால் நடத்தப்படும்படி அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் மேல இயேசுவின் ரத்தமும் பாதுகாப்பும் இறங்குவதற்காய் ஸ்தோத்திரம். நல்ல மேய்ப்பனாக இவர்களை தேவன் பாதுகாப்பதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.